ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனோட உடல் மண்ணோடு மண்ணா மக்கி போகும் அண்ட் எலும்பு கூட மாறும். ஆனால் சோப்பா மாறின கதையை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? இது ஏதோ கட்டுக்கதையில் வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு பெண்மணி இறந்து போனதுக்கப்புறம் சோப்பா மாறி இருக்கிறாங்க. அண்ட் இவங்களை தி சோப் லேடின்னு அழைக்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் கண்டெடுக்கப்பட்ட இந்த பெண்மணியின் உடல் ஆராய்ச்சியாளர்களை இன்னைக்கு வரைக்கும் குழப்பத்தில் வச்சிருக்கு. இன்னைக்கு நாம் இந்த வித்தியாசமான, பயங்கரமான அண்ட் இன்க்ரெடிபிளி ஃபேசினேட்டிங்கான சோப் லேடியோட கதையை பற்றி பார்ப்போம். வாங்க. இந்த கதை ஃபிலடெல்ஃபியாவில் தொடங்குது. 1875ஆம் ஆண்டு ஒரு சிமெட்ரியை ரீலொகேட் பண்ணுறதுக்காக அங்கே உள்ள பிணங்களை எல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு இருந்த சமயம் அவங்களுக்கு ஒரு பிணம் கிடைக்குது. அந்த பிணம் மற்ற பிணங்களை போல இல்லாமல் வேறுபட்டு இருந்தது. அந்த பெண்மணியோட பிணம் ஆல்மோஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த பிணத்தோட தோல் ரப்பர் மாதிரி இருந்தது. முகத்தில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கூட தெரிந்தவண்ணம் இருந்தது. ஆனால் இது எல்லாத்தையும் விட அங்கே இருந்தவங்கள எந்த விஷயம் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குதுன்னா அந்த பிணத்தோட டெக்ஸ்சர். அது ஒரு சோப் மாதிரி இருந்திருக்குது. ஸோ இங்கேருந்து தான் சோப் லேடியோட கதை ஆரம்பமாச்சு. இந்த பிணத்தை உடனே ஃபிலடெல்ஃபியாவோட அனடாமிக்கல் சொசைட்டி வாங்கிட்டு அந்த பிணம் இருக்க வேண்டிய சரியான இடம் இதுதான்னு சொல்லி அந்த பிணத்தை அந்த இடத்துல வச்சாங்க. அதுதான் தி மட்டர் மியூசியம். ஸோ இது எப்படி நடந்தது? எப்படி ஒரு மனித உடம்பு சோப்பாக மாறியது? இதுக்குண்டான ஆன்சர் ரொம்பவும் அபூர்வமாக நடக்கிற அடிப்போசரி ஃபார்மேஷனுங்கிற ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான் இதுக்கு காரணம். ஒரு உடல் ரொம்பவும் குளிரான, ஈரமான, காற்றே இல்லாத சுற்றுச்சூழலில் புதைக்கப்படும் போது உடம்புல உள்ள கொழுப்பு திசுக்கள் ஒரு வகையான ரசாயன மாற்றங்களை சந்திக்கும். அப்படி ஒரு கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படும் போது இந்த உடல் அழுகி போகிறதுக்கு பதிலாக அடிப்போசரின்னு அழைக்கப்படுற ஒரு வகை மெழுகு மாதிரி, சோப் மாதிரி மாறும். இதுக்கு கிரேவ் வேக்ஸ்னு இன்னொரு பேரும் உண்டு. இந்த ப்ராசஸ் உடலை அழுகி போகாதபடி காப்பதோடு மட்டும் இல்லாமல் ஃபேஷியல் ஃபியூச்சர்ஸை கூட ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கோம். அதுபோக உள்ளுறுப்புகளும் தோலுக்கும் கூட எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த ப்ராசஸ் நடக்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். லைக் களிமண் நிறைந்த மண், குறைவான ஆக்சிஜன் அண்ட் ஈரப்பதம் அதிகமாக இருப்பது அண்ட் கூல் டெம்பரேச்சர். இந்த எல்லா எலிமெண்ட்ஸும் சோப் லேடியோட கேஸில் பர்ஃபெக்டாக இருந்தது. அந்த உடம்புல இருந்த கொழுப்பு லிட்ரலி எ சோப் லைக் மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகியிருந்தது. இந்த சோகால்டு சோப் லேடி பற்றி கேள்விப்பட்டதுக்கப்புறம் டாக்டர்களும் சயின்டிஸ்டுகளும் அந்த பாடியை மட்டர் மியூசியம்க்கு எடுத்துகிட்டு போனாங்க. இந்த மியூசியம் பழைய எலும்புகள், உள்ளுறுப்புகள், எலும்பு கூடுகள் மாதிரியான பொருட்களை கொண்ட ஒரு மியூசியம். அந்த இடத்துல இந்த சோப் லேடி ஒரு ஹாட் டாப்பிக்காக பார்வையாளர்கள் மத்தியில் பேசப்பட்டது. சோப் லேடியோட உடல் ஒரு கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே வைக்கப்பட்டது. உலகின் பல திசைகளிலிருந்து சோப் லேடியை பார்க்க மக்கள் ஆர்வமாக வந்தாங்க. சோப் லேடி வெறும் ஒரு உடல் மட்டும் இல்லை, ஒரு மிஸ்ட்ரி, ஒரு மிராக்கிள் அண்ட் ஒரு ஸ்டடிங் டூல் மாதிரி பார்க்கப்பட்டது. டாக்டர்கள் இந்த பிணத்தை வச்சு மரணம், டீகே ப்ராசஸ் அண்ட் ப்ரிசர்வேஷன் பற்றி தெரிஞ்சுக்க மிகுந்த உதவியாக இருந்தது. ஃபஸ்ட்டு மக்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா 1792ஆம் ஆண்டு மஞ்சள் காய்ச்சல்ங்கிற ஒரு வகை தொற்று நோய் பரவி இருந்த சமயம் அந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு சோப் லேடி இறந்து போயிருக்கலாம்னு கருதப்பட்டது. ஆனால் 2000 ஆராய்ச்சியாளர்கள் எக்ஸ்ரே அண்ட் நவீன கருவிகளால் சோப் லேடியோட உடம்பை திரும்ப செக் பண்ணி பார்த்தப்போ ஒரு விஷயம் கண்டு ஷாக் ஆனாங்க. அது என்னன்னா, சோப் லேடியோட பற்களில் டென்டல் ஃபில்லிங்ஸ் இருந்தது. இது 1700களில் இல்லாத ஒரு விஷயம். இதை வச்சு சோப் லேடி இருந்தது 1700களில் இல்லை, 1800ங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க.
The soap lady is not just a curiosity. She is an important part of medical history. சயின்டிஸ்ட்டுகள் சோப் லேடியோட உடம்பை வச்சு உடல் கொழுப்புகள் டீகம்போஸ் ஆகிற விதம், பலவிதமான தட்பவெட்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்ம உடம்பு எப்படி ரியாக்ட் ஆகும், ப்ரிசர்வேஷன் இயற்கையாக எப்படி நடக்குதுங்கிற மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க. ஒரு வகையில் சோப் லேடியின் உடல் அறிவியலுக்கு கிடைச்ச ஒரு பரிசாக பார்க்கப்பட்டது. சோப் லேடியோட உடல் என்னதான் அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒன்றா இருந்தாலும், மனித உடலை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும், பிணம்னு வரும்போது அதுக்கு ஒரு க்ரீப்பி சைடு கண்டிப்பாக இருக்கும். சோப் லேடி விஷயத்திலும் அது உண்டு. அந்த மியூசியமுக்கு வர பார்வையாளர்கள் சில பேருக்கு டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. சோப் லேடி பக்கத்தில் நிற்கும்போது சிலர் கோல்டு ஸ்பாட்ஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது போக அந்த மியூசியமில் உள்ள ஸ்டாஃப்களும் சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. யாரும் இல்லாத சமயத்தில் அந்த பிணத்துக்கு பக்கத்தில் மெல்லிய காலடி ஓசை கேட்டதாகவும், அண்ட் சில சமயம் சோப் லேடியோட கண்களில் உள்ள கருவழி ஸ்லைட்டாக மூவ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் இதெல்லாம் ஜஸ்ட் இமேஜினேஷன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி எடுத்துக்கணுமோ எடுத்துக்கங்க. சில கேள்விகளுக்கு சயின்ஸ் கிட்ட இப்போவும் விடை இல்லை. சோப் லேடியோட ஸ்கின் 200 வருஷம் கடந்தும் இப்போவும் சாஃப்டாக இருக்குது. சிலர் இதை அதிசயங்கிறாங்க, சிலர் இதை சம்திங் அன்நேச்சுரலுங்கிறாங்க. சோப் லேடியோட உடல் அதோட ஒரிஜினல் கிரேவில் இருந்து யூஎஸில் உள்ள மற்ற மியூசியமுக்கு மாற்றப்பட்டது. உலகின் பல திசைகளிலிருந்து மக்கள் சோப் லேடி பார்க்க வர்றாங்க. அது ஒரு பதப்படுத்தப்பட்ட உடல் என்பதற்காக இல்லை, இத்தனை வருஷம் கழிச்சும் எப்படி அது உயிரோடு இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறத தெரிஞ்சுக்க. யார் இந்த சோப் லேடி? அவளுடைய உண்மையான பேர் என்ன? ஏன் இவ்வளவு சின்ன வயசில் இறந்து போனா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். சோப் லேடியோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி அரிய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சாய் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.